என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றி. ஹாய், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3வது வீடியோமா, டே 3 இப்போ பார்க்க போகிறது 3வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11 பேசிக் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ பேசிக் உள்ளே வரும்போது நான் பேசிக்குமே சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ஹவர்ஸ் 150 மணி நேரம் டிஎன்பிஎஸ்சிக்கான மேக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம், சரிங்களா? இது இல்லாமல் ஈவினிங் நான் சீரிஸ் கொண்டு வரேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் படித்தேன். ஈவினிங் சீரிஸ் கொண்டு வரேன். அது மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம்ஒர்க் சம் கேட்டிருந்தீங்க. ஹோம்ஒர்க்கான சொல்யூஷன் எப்பயுமே போன கிளாஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்கு அடுத்த கிளாஸ் சால்வ் பண்ணிட்டு தான் போவேன். நீங்கள் மறக்காமல் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கிறதே எனக்கு தெரியும், சரிங்களா? ஏன்னா நிறையா பேர்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். அது மாதிரி யூடியூப் சேனலில் பேர் உங்கள் ஒரிஜினல் பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு, சரிங்களா? நீங்கள் ஃபியூச்சரில் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாலோ இல்லை பார்த்தாலோ அந்த நேம் வந்து எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும், பார்த்துருப்பேன், சரிங்களா? ஒரு சிலவங்களாம் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க. மேகலா அப்படிங்கிற நேம் அடிக்கடி பார்க்குறேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மணி அப்படிங்கிற நேம் ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த ஒரு சிலவங்க பேர் எனக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறீங்க. பட் ஓகே, யாரும் தெரியல, பட் அந்த நேம் நான் திரும்ப பார்க்குறேன், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் நேம்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டே 3மா, சரிங்களா? டே 1 டே 2 ரெண்டு கிளாஸ் வந்து நம்பர் சிஸ்டமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் நம்பர் சிஸ்டமில் சொன்னது 5 வீடியோ, பட் 6 வீடியோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் உங்களுக்கு 5ன்னு சொன்னால் 5 தான் வந்து எனக்கு மினிமம். நான் 4க்குள்ளெல்லாம் குறைக்க மாட்டேன். ஒருவேளை அதிகமாக வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஒரு வீடியோ நான் எடுக்க அப்படின்னா அதை ஃபுல் ஃப்ளெஜாக எடுப்பேன். ஸோ அதுதான் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பர் சிஸ்டம்னா நம்பர் சிஸ்டம் 6 வீடியோ, அதை தாண்டி கொஸ்டினே கிடையாது. ஏன்னா பேசிக் கான்செப்ட் பார்த்துருவோம், ஷார்ட்கட் பார்த்துருவோம், ஸ்கூல் புக் பார்த்துருவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ இதை தாண்டி கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைப் 8 வர 2வது வீடியோவில் பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 9. ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது, அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சேனல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு தமிழ் டெய்லி ஒரு இயல், அதாவது டெய்லினா ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் சயின்ஸு மாறி போய்கிட்டு இருக்கு. அது ஒரு 90 100 நாள் ப்ராசஸ். அது முடிகிறப்போ சயின்ஸ் 9th 10th புக்கு முடிஞ்சிடும், தமிழ் 6 to 12 முடிஞ்சிடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே படித்து ஒரு ரிவிஷனாக இருக்கும், சரிங்களா? அது கிளாஸில் வந்து நம்ம நடத்துகிறோம். சயின்ஸை பொறுத்தவரை நமக்கு நார்மலாக ஃபாரஸ்ட்ரி எஸ்ஐக்கான கிளாஸ் போகுது, அதில் நடத்தி தான் டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக டெஸ்ட் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், சரிங்களா? மற்றபடி கிளாஸ் நடத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் போகும். நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாம் இல்லை எஸ்ஐ டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு மேக்ஸ் கிளாஸ் போகுது, ஈவினிங் 8 மணிக்கு சயின்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது, சரிங்களா? சயின்ஸ் மீன்ஸ் சயின்ஸ் சோசியல் ரெண்டுமே. ஸோ அதை பற்றின ஏதாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் நம்பர் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வீடியோ டே 1 டே 2ல் 8 டைப் பார்த்துருப்போம். இது 9வது டைப். இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் டைப். மொத்தமாக ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி காலையில் 4 மணி, இது நம்ம எப்பயுமே வீடியோ போடக்கூடிய டைம் எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கும்போது எத்தனை மணிக்கு போடுவீங்கன்னா கமெண்ட் பண்ண வேணாம், 4 மணி வேல்யூபிளாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது தேவைன்னா. ஸோ சேனல் நேம் தெரியும், மேத் பை இன்ஜினியர் தங்கமுத்து, சரிங்களா? ஓகே, நம்ம 2வது நாள் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம், ஹோம்ஒர்க்கோட ஆன்சர்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது டைப் நம்பர் 6ல் பார்த்தோம்ல, கம்பேரிஷன் டைப். இது ஆக்சுவலாக 3வது டைப் டு ஃபஸ்ட்டு 3rd ஃபார்மெட்லேருந்து 1வது ஃபார்மெட்டு கொண்டு வந்தால் இங்கே ஆன்சரை என்ன பண்ணியிருப்போம், ஸ்கொயர் பண்ணுவோம். இங்கே ஆன்சர் இருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ இது 100 அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 10 அப்படின்னா இது 100, இதானே ஸ்கொயர் பண்ணுறது. அப்போ 100 கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் போனால் என்ன பண்ணணும், √100, அதுதானே 10. இது நமக்கு தெரியணும், சரிங்களா? இப்போ நமக்கு இது 3வது ஃபார்முலா கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ இது கே அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன இருக்கும், √k. இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கான ஆன்சர், சரிங்களா? 1வது ஃபார்முலா கொடுத்து 3rd ஃபார்முலா போனால் ஸ்கொயர் பண்ணணும், 3rd ஃபார்முலா கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்தால் ரூட் எடுக்கணும், சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், 1 cube 2 cube 3 cube எக்ஸெட்ரா டு n cube. அதே கான்செப்ட் தான். இது 3வது ஃபார்முலா, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நம்ம பண்ணதே நல்லா யோசிச்சு பாருங்கள். 100ன்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், √100. √100ஓட ஆன்சர் 10ன்னு எடுத்தோமா? சேம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பராகவே கொடுத்துருக்காங்களா, 3025. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், நம்ம ஆல்ரெடி தெரியும். 25ல் முடிஞ்சால் கண்டிப்பாக 5 தான், சரிங்களா? இங்கே 5ன்னு இருந்தால் தான் 5 × 6 30. நம்ம இங்கே ஸ்கொயர் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? இது ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இதை யோசிக்கிறது ஈஸி. 5ல் முடிஞ்சால் 25, அதுக்கு முன்னாடி நம்பர் 5ஆக இருந்தால் அடுத்த நம்பர் 6 கூட பெருக்குவோம். ஸோ 6 5 30. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 55. ஹோம்ஒர்க் நம்பர் 2ஓட ஆன்சர் 55மா. ஹோம்ஒர்க் நம்பர் 1க்கு √k, ஹோம்ஒர்க் நம்பர் 2க்கு 55. ஹோம்ஒர்க் நம்பர் 3, 1 cube 2 cube 3 cube எக்ஸெட்ரா டு n cube ஈக்குவல் டு 14400. எண்ணின் மதிப்பு காண்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோம், டைப் நம்பர் 3 கொடுத்தா ஃபஸ்ட்டு டைப் நம்பர் 1ஆக மாற்றுவோம், சரிங்களா?
1 மாத்துறப்போ 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n. இதுக்கு வந்து என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னா 120. இதுக்கு ரூட் எடுத்துட்டோம் சரிங்களா 120. இப்போ இந்த மாதிரி வந்தால் என்ன ஷார்ட்கட் சொன்னேன், ஆன்சரில் கொடுத்துருக்கதை 2ஆல் பெருக்கணும் சரிங்களா. இதுக்கு ஆப்ஷன் கூட சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் 10, 12, 15, 20 இதான் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டினில் சரிங்களா. இப்படி வந்தால் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியாக பண்ணணும்னு சொன்னேன். 2ஆல் பெருக்குங்க, பெருக்குனா வர்ற ஆன்சர் என்னது 240 சரிங்களா. இப்போது எந்த நம்பரை அடுத்த நம்பரோட பெருக்குனா 240 வருது அப்படின்னு பார்த்தா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ 10 × 11 எவ்வளோ 110, ஆன்சர் வரல. 12 × 13 எவ்வளோ 156, ஆன்சர் வரல. 15 × 16 எவ்வளோ 10 டைம் 15னா 10 டைம் 16 160, அது ஒரு 80, 240 வருதா. ஸோ நம்மளோட ஆன்சர் 15. ஆன்சர் சி 15 கரெக்ட் ஆன்சர். இதை தான் உங்களுக்கு நான் போன கிளாஸில் போன வீடியோவில் தெளிவாக சொன்னேன். கியூப் இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு மாற்றுங்க, ஆன்சரை 2ஆல் பெருக்கணும். ஏன் 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னு ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன். இது ஷார்ட்கட்டு, பட் அதில் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பேன். n × n+1 போடுறப்ப என்ன ஆகும் /2, அந்த 2 மேலே வரும்போது 2ஆல் பெருக்குவோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல ஷார்ட்கட் புரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும், அப்போ தான் அந்த ஐடியா கிடைக்கும். ஏன்னா போன வீடியோ கொடுத்தா ஹோம் இருக்குது. சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்கள் மற்றும் செவ்வகங்களின் எண்ணிக்கை காண்க. அதாவது ஹவு many ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் இன் செஸ் போர்டு. இந்த மாதிரி செஸ் போர்டில் இந்த மாதிரி கட்டம் இருக்கும் சரிங்களா. எத்தனை கட்டம் இருக்கும் அப்படின்னா 8 × 8 தெரியுமா, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க 8 × 8. ஸோ அப்போ என்னோட வேல்யூ இங்கே 8. இப்போது நமக்கு ஸ்கொயர் வேணும்னா சதுரங்கள் வேணும்னா n+1 2n+1 டிவைடட் பை 6ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கியூப் வேணும்னா n+1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், n = 8 அப்படிங்கிறத ரெண்டுலையுமே சப்ஸ்டியூட் பண்ணால் சதுரமும் கிடைக்கும் செவ்வகமும் கிடைக்கும். ஸோ அப்போ 8 × 9 2n+1 8 2 16 + 1 17 டிவைடட் பை 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது 2 3 6 3 3 9 1 2 4 2 8. இப்போ 4 3 17 மூணையும் பெருக்குனா ஆன்சர் 4 3 12 12 × 17 எவ்வளோ 10 17 170 2 17 34. அப்போ 170 + 34 204. அப்போ 204 சதுரங்கள் உள்ளன. பாதி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி செவ்வகங்கள் கேட்டிருக்காங்கல்ல, செவ்வகத்துக்கு என்ன பண்ணலாம் n × n+1. அப்போ 8 × 9/2 ஹோல் ஸ்கொயர்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 × 9 எவ்வளோ 36 ஸ்கொயர் 36 ஸ்கொயர் 1936 தெரிஞ்சால் உங்களுக்கு டேரெக்டாக எழுதிக்கலாம் சரிங்களா. இல்லைனா 36 பெருக்கி பாருங்கள் ஆன்சர் வரும் சரிங்களா. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் 204 சதுரங்கள் 204 சதுரங்கள் அண்டு 1236 1936 சாரி 1236. ஏன்னா கொஞ்சம் யோசிக்கணும், 40னா தான் 1600 வரும். அப்போ 1236 6 6 6 36. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 36 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 35 ஸ்கொயர் 4 35 ஸ்கொயர் எவ்வளோ 12 25. இப்போ 12 36 வராது. 35 ஸ்கொயர்னா 12 96 சரிங்களா. கொஞ்சம் டவுட் இருந்தால் பெருக்கி கூட பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பெருக்கும்போது மைண்டில் ஷார்ப்பாக பெருக்கணும். 4 இப்போ எப்படி பெருக்கலாம்னா 4 36 எவ்வளோன்னு பார்க்கலாம். 72 140 1440 சரிங்களா. 4 டைம் எடுத்துக்க. அப்போ 40 டைம் 40ல் ஒரு 144 கழிச்சா ஆன்சர் புரியுதா. ஏன்னா நான் 36 டேரெக்டாக எடுக்காமல் 40 டைம் பெருக்கி 4 கழிச்சிட்டேன். இது மைண்டில் பண்ணுறதுக்காக சரிங்களா. மைண்டில் எடுக்கிறப்ப என்ன ஒரு இதில் 6 வருமா மிச்சம், இங்கே 9 அப்படின்னா 1296 வரும். இந்த மாதிரி இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் யோசிக்கிற 1296 1296 ஆன்சர் சரிங்களா. செவ்வகங்கள் இப்போ நான் பெருக்கலை, இதெல்லாம் எனக்கு ஆப்ஷனில் இருக்கும். பட் நான் டேரெக்டாக சொல்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் ஆன்சர், டேரெக்டாகவே எடுத்துடலாம் சரிங்களா. 36 ஸ்கொயர்னா ஸ்கொயரில் படிச்சிருக்கலாம் ஒன்று. இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 36 × 40 எவ்வளோ 1440. அதில் 144 கழிச்சிங்கன்னா 36 டைம் வரப்போகுது. அவ்வளோதான். இப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம் சரிங்களா. அப்போ 204 1296 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர். 4 ஹோம் இருக்கும், ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டைப் பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 ஹோம் ஒர்க் இருக்குது. இந்த 4 ஹோம் ஒர்க்கை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கலாம். அப்படி பார்த்துட்டு வந்தால் அந்த ஃப்ளோ வராது. நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது சரிங்களா. அது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து நான் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதான். நீங்களும் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் தான் எழுத முடியும். இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 150 வீடியோ கொடுக்க போகிறேன்.
ஒரு வீடியோ கூட நான் மனப்பாடம் பண்ணுறது கிடையாது, அப்படியே ஸ்பாட்டில் சால்வ் பண்ணுறது தான். ஏன்னா அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கும் அந்த ஐடியா கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதி போட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்றும் வரப்போகிறது இல்லை. பட் கான்செப்ட் இப்போ இதை பெருக்குனா என்ன ஆகுது, 36 ஸ்கொயராக அப்போ நீங்கள் எப்படிலாம் பெருக்குவீங்க அந்த டைமுக்குள்ளே பண்ணுறப்போ உங்களுக்கும் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, பதட்டம் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுவோன்ற ஃபீல். இப்போ நான் பண்ணுறேன், இதை 10,000 பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த பதட்டத்தை அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் கரெக்டாக பண்ண முடியும். இதை ஆல்ரெடி 36 ஸ்கொயர்னா பெருக்கி மைண்டில் வச்சுட்டு நோட்டில் எழுதி பார்த்துட்டு வந்து அப்படியே பார்த்து காப்பி பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. அது மாதிரி நமக்கு அந்த ஃபியர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதே தெரியாது, அந்த பதட்டத்தை. சரிங்களா? அதனால் ஃப்ரீயாக பண்ணுங்கள். மெயினாக ஒரு பதட்டம்ன்றதே இருக்கக்கூடாது. தப்புன்றது நடக்க தான் செய்யும், ஏன்னா நம்ம மனுஷன் தான், எல்லாருமே ரோபோ கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த தப்பை எப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம். பதட்டம் இருந்தாலுமே நமக்கு ஒரு விஷயம் தெரியாதப்போ தான் ரொம்ப பதட்டமாக இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 டைம் பார்த்தீங்கன்னா அந்த பதட்டம் தன்னால் குறைஞ்சிரும். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் 2வது எக்ஸாம் எழுதுறதுக்குமே ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாகவே ஃபெமிலியராக பண்ண முடியும். சரிங்களா? 4 ஹோம்ஒர்க் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் டைப் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டின். ஆக்சுவலாக போன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 21 வரை கொஸ்டின் எழுதியிருப்பேன். தென் 22, 23, 24 இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து இதாக இப்போ டயக்ராமாக கொடுத்துருப்பேன், முக்கோணம், சதுரம், செவ்வகம். 25 வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் இப்போ பார்த்தது லாஸ்ட்டாக. சரிங்களா? அடுத்து 26வது கொஸ்டின். இதில் ஏன் 26, 27 கம்பேர் பண்ணேன்னா 2 கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து பாருங்கள், கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை. நல்லா ரீட் பண்ணிக்கோங்க கொஸ்டினை. 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு ஒலித்தால் 12 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கடிகாரம். சரிங்களா? அப்போது 1 + 2 + 3 இப்படியே 12 மணி வரை போனால் எத்தனை டைம் ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 × 13/2 n × n + 1/2. கேன்சல் பண்ணிங்கன்னா 6 13 எவ்வளோ? 78, 78. சரிங்களா? அதே கொஸ்டின் ஒரு நாளில் அப்படி இல்லைன்னா 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, ஒரு கடிகாரம் நல்லா தெரியும் நமக்கு, எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? கடிகாரம் டைம் எப்படி இருக்கும்? 3, 9, 6, 12. 12 முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வரும்? 12க்கு அப்புறம் மறுபடியும் 1 தான் வரும். சரியா? 12க்கு அப்புறம் 13 போகாது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 1ல் இருந்து 12 வரை என்ன ஆன்சர் வருதோ அதே தானே 2 டைம் வரும் ஒரு நாள். அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, 1ல் இருந்து 24 வரை எழுதிடுவாங்க. அப்போ 24 × 25/2 போடுறப்போ என்ன ஆகும்? ஆன்சர் 300ன்னு வரும். தப்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் 2 × 78, ஆன்சர் 156. இதுக்கு ஆன்சர் 78, இதுக்கு ஆன்சர் 156. கொஸ்டின் நம்பர் 26. சரிங்களா? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிசி எக்ஸாமில் ஒரு சைக்காலஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணியே ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையா இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு கடிகாரம், அப்படியே கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு கடிகாரம் மணிக்கு 1 முறை ஒலித்தால், ஒரு கடிகாரம் மணிக்கு 1 முறை ஒலித்தால் ஒரு வாரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? சிம்பிள் கொஸ்டின். ஸோ நம்ம அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துட்டு போயிட்டு அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒரு வாரத்தில் எத்தனை முறை ஒலிக்கும்? சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம்? 1 மணிக்கு 1 முறை. அப்போது 1 மணிக்கு 1 டைம் தான், 2 மணிக்கும் 1 டைம் தான், 3 மணிக்கு 1 டைம் தான், அப்படியே போகும். அப்போ ஒரு நாள்னா 24 மணி நேரம். 24 ஹவர்ஸுக்கு எத்தனை டைம்? 24 டைம். சிம்பிள். இந்த லாஜிக் முதல் புரியணும். பட் அந்த கொஸ்டின் அப்படி கிடையாது. 1 மணிக்கு 1 டைம், 2 மணிக்கு 2 டைம், 3 மணிக்கு 3 டைம் அப்படி. ஸோ அப்போ இது வந்து 24 டைமா? அப்போது ஒரு வாரம் அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஆகுது? 7 நாள் × 24 மணி நேரம். அப்போ 7 × 24 168 டைம். 2 கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியணும். சரிங்களா? இது நம்பர் சிஸ்டம் கொஸ்டின். அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்டால் சைக்காலஜி கொஸ்டின். சரி, இது இல்லாமல் இன்னும் ஒரு கொஸ்டினில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன். இது இல்லாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதை எழுதுகிறேன் பாருங்கள். 3ஐயும் ஒரே லைனில் எழுதும்போது தான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறோன்னு புரியும். கொஸ்டின் நம்பர் 28 பார்த்துருவோம் அதை. சரிங்களா? 3 கடிகாரங்கள் முறையே. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் சொல்லணும். சின்ன கொஸ்டின் தான். 3 கடிகாரங்கள் முறையே. There are 3 clocks. Buses at an interval of 3 minutes,
4 minutes 5 minutes ரெஸ்பெக்டிவ்லி. 3 கடிகாரங்களுடைய கால இடைவெளியில் ஒலித்தால். இங்கிலீஷில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 3 கொஸ்டினுமே இங்கிலீஷில் சொல்கிறேன். கால இடைவெளியில் ஒலித்தால் 3 கடிகாரங்கள் முறையே 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் என்ற கால இடைவெளியில் ஒலித்தால் அனைத்தும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் ஒலிக்கும்? இது நம்ம திரும்ப எல்சிஎம் கசிஃபில் பார்ப்போம். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக பார்க்குறேன். அனைத்தும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் எல்லாமே சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாமே கடிகாரம் தான் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை, அடுத்து ஒரு கடிகாரம். அப்போது கடிகாரத்தோட கவுண்டிங் கூடுது பார்த்தீங்களா, இங்கே இதுதான் உங்களுக்கு கீவர். இப்போ கடிகாரத்தோட கவுண்டிங் 3 கடிகாரம் 4 கடிகாரம் அப்படின்னு சொல்லி கூடுச்சுன்னா there are 3 clocks are there, buzzes at a interval of 3 minutes 4 minutes and 5 minutes respectively. If all clocks are buzzes at a same time, then how long time take to do? இதான் கொஸ்டின். எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒலிக்கிறதுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ உங்களுக்கு இந்த 3 4 5 எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்க்கணும். 3மே என்னது அடுத்தடுத்த நம்பரா? ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க 3 நாளாக எவ்வளோ 12 12 5 60 60 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 60 நிமிஷம் அல்லது 1 ஹவரில் என்ன பண்ணும், எல்லாமே சேர்ந்து ஒலிக்கும். 60 நிமிஷம் தான் 1 ஹவர். இது கொஸ்டின் நம்பர் 28. இந்த 3 கொஸ்டின் கம்பேரிசனாக பார்த்துக்கோங்க. கடிகாரத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. பட் இதில் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒன்று தான் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், மற்ற ரெண்டும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண கேட்ட கொஸ்டின், சரிங்களா. 28 29 ஒரு மாடலாகவே நம்ம எடுத்துக்கலாம். 29 வந்து ஒரு ஜென்ரல் மாடலாக எடுத்துக்கலாம். எப்படின்னா 2 members பார்ட்டிசிபேஷன் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். 2 members பார்ட்டிசிபேட், அதாவது 2 நபர்கள் பங்கேற்றல். அது 2 நபர்களாக இருக்கலாம், இல்லை 2 குழுக்களாக இருக்கலாம், சரிங்களா. நான் சொல்கிறேன் அது எப்படி வருதுன்னு. கீழே பங்கேற்றல் 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ இதுக்கான ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. there are 50 members handshaken together. there are 50 members handshaken together without repetition. Handshaken together without repetition, சரிங்களா. how many times handshake takes place? ஒரு குழுவில் உள்ள 50 நபர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கை கொடுத்தால் மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருப்பார்கள்? கொஸ்டின் நல்லா புரியணும். ஒரு குழுவில் உள்ள 50 நபர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கை கொடுத்தால் மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருப்பார்கள்? இதான் கொஸ்டின், சரிங்களா. அப்போ 50 பேர் இருக்காங்க. இப்போ 50 பேர் ஃபஸ்ட்டு யார் கை கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். 50 பேர் இருக்காங்க. முதல் நபர் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒருத்தர் எத்தனை பேருக்கு கை கொடுப்பாரு? 49 பேர் கை கொடுப்பாரா? அவர் வந்து கை கொடுத்தாரா 49 பேர். அடுத்து ரெண்டாவது இருக்கிறவர் 48 பேர், மூணாவது இருக்கிறவர் 47 பேர். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசி 1ல் முடியும், சரிங்களா. இதான் ரீசன், இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன், சரிங்களா. அப்போது இங்கே கேட்டது எத்தனை முறை கை கொடுப்பார்கள் அதானே கேட்குறாங்க. how many times handshake takes place, எத்தனை முறை கை கொடுப்பாங்க. அப்போது இதை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்? அப்படியே ரிவர்ஸில் 1 + 2 + 3 எக்ஸட்ரா டு 49. இது கொஸ்டினோட லாஜிக். இது தெரிஞ்சவங்க இதுக்கு தனி ஃபார்முலாலாம் படிக்க வேணாம். 1 49 இருக்கா, அப்போ நம்ம நார்மலாக எடுக்கிறப்ப என்ன எழுதலாம்? n × n + 1/2ன்ற ஃபார்முலாலேயே நம்ம என்ன எழுதலாம்? 49 × 50/2 அப்படிங்கிறத எழுத முடியும், சரிங்களா. அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 50 கேன்சல் பண்ணால் 25. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 49 100ஆல் பெருக்குனா 4900, அதில் பாதி 2450, அதில் பாதி 1125, 1225. ஓகே, இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதை இன்னொரு மெத்தடில் சில இடத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க, n × n - 1/2ன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சரிங்களா. இங்கே கேட்டிருக்கிறது என்னது? எத்தனை டைம் ஹேண்ட்ஷேக்கன். அதை உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம நார்மல் ஃபார்முலாவே இங்கே போதும் தான், வேறு ஃபார்முலா தேவையில்லை.
பட் இதோட ரீசன் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதா, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் எனக்கு வேணாம், குறைஞ்சிக்கிட்டே வரதை வந்து நான் இந்த மாதிரி கால்குலேட்லாம் பண்ணலை, டேரெக்டாக நான் கொடுத்துருக்க நம்பரை வச்சு அப்படியே சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். எண்ணுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும், 50 போடணும். அப்போ என்ன ஒரு ஆன்சர், 50 இன்ட்டு n-1 எவ்வளோ வருது, 49/2. ஏன்னா இந்த மாடல் என்ன மாடல், டிக்ரீசிங் மாடல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்க்ரீசிங் மாடல். 1 மணிக்கு ஒரு டைம், 2 மணிக்கு 2 டைம், 3 மணிக்கு 3 டைம்னா இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இங்கே டிக்ரீஸ் ஆகுதா, டிக்ரீசிங் மாடலுக்கு மைனஸ் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆன்சர் சேமாக தான் வரும். ஃபைனலாக என்னாச்சு, 25 இன்ட்டு 49 பெருக்குனா ஆன்சர். பெருக்கும்போது என்ன வருது, 1225 தானே வருது. சரிங்களா, இதில் சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. நம்ம 5 ஃபார்முலா படித்தோமே, 6 ஃபார்முலா, படிக்காத ஃபார்முலாவை கொண்டு வந்து எப்படி நம்பர் சிஸ்டம் சொல்கிறீங்க அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இது டிக்ரீசிங் ஆர்டர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஃபார்முலாவே வேணான்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு டிக்ரீசிங் ஆர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா, எப்படி ஃபஸ்ட்டு இருக்கிறவர் 49 பேர் கை கொடுக்குறாரு, அடுத்து ரெண்டாவது இருக்கிறவர் 48, அடுத்து 47, குறைஞ்சிக்கிட்டே வந்து 1ல் முடியுது. நான் என்ன சொல்கிறேன், 1லேருந்து அப்போ எது வரை எழுதிக்கலாம், கை கொடுக்குறது 49 டைம் தானே அதிகபட்சம், அது வரை எழுதிக்கோங்க. அப்படி எழுதிங்கன்னா n × n+1/2ல் 49 × 50/2 எழுதினா முடிஞ்சு போச்சு. சரிங்களா, சிம்பிள் லாஜிக் தான், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. புரிஞ்சுதா, இது ஹேண்ட் ஷேக்கன். இது ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29. 2 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் எல்லாத்துக்குமே இப்போ ஹோம்ஒர்க் கொடுப்பேன், இருங்க. கொஸ்டின் நம்பர் 30 அடுத்து. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எஸ்ஐயில். கொஸ்டின் நம்பர் 30. 6 குழுக்கள் கலந்து கொண்ட ஒரு போட்டியில் மொத்தம் எத்தனை முறை போட்டி நடைபெற்றிருக்கும்? அதாவது ஒரு செஸ் விளையாட்டு போட்டி அல்லது ஒரு கேரம்னு எடுத்துக்கலாமா, சிம்பிள். ஒரு செஸ் விளையாட்டு போட்டி, செஸ் விளையாட்டு போட்டியில் 6 குழுக்கள் கலந்து கொண்டன. கொஸ்டின் பாருங்க, சிம்பிள்னா 6 குழுக்கள் கலந்து கொண்டன. there are 6 teams are participated in a chess game. சரிங்களா, 6 குழுக்கள் கலந்து கொண்டனர். ஒருவருடன் ஒரு முறை மட்டுமே, they are placed one time at one team. சரிங்களா, ஒருவருடன் அல்லது ஒரு குழுவுடன் ஒரு முறை மட்டுமே விளையாட முடியும். ஒரு குழுவுடன் ஒரு முறை மட்டுமே விளையாட முடியும் எனில் மொத்த போட்டிகள் எத்தனை? எனில் மொத்த போட்டிகள் எத்தனை? சரிங்களா, மொத்தம் எத்தனை கேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, செஸ் விளையாட்டு போட்டியில் 6 குழுக்கள் கலந்து கொண்டன்னு சொல்கிறாங்களா, மொத்தம் 6 டீம் இருக்காங்க. ஒரு டீம் ஒரு முறை மட்டுமே விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் அப்போ எத்தனை போட்டிகள்? சிம்பிள் லாஜிக், இதே நீங்கள் யோசிங்க. 6 டீம் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டீம் எத்தனை பேர் கூட விளையாடுவாங்க? 5 பேர் கூட. ரெண்டாவது டீம் 4 பேர் கூட. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லைங்களா. அப்போது அந்த ஆர்டர் எப்படி மாறும்? 5 + 4 + 3 + 2 + 1. இந்த இடத்துல n = 5 அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், போன சம் மாதிரி n × n+1/2. சரிங்களா, இந்த பிளேஸில் n = 6 அதை அப்படியே எடுத்திங்கன்னா n × n-1/2. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கன்ஃபியூஷனே வராது. ஸோ அப்போ என்ன ஆகும், 6 - 1 5/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஆன்சர் 3 × 5 = 15. சரிங்களா, 5 × 6/2 30ல் பாதி 15 ஆன்சர். புரிஞ்சுதா? சரிங்களா, இந்த மாதிரி கேம் மேட்ச் கேட்கலாம். சரிங்களா, இது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு 10th புக்கில் ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா, இந்த ரேகா என்பவர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் ஆரம்பிக்கும். அது நான் ஷோ பண்ணுறேன், கொஷின் காமிக்கிறேன். பட் அந்த கொஷின் நம்ம அப்படியே பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு வேறு மாடல்லையும் சொல்கிறேன். அந்த கொஷின் நம்ம அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 30 கொஷின் வரை பார்த்தோம் இல்லைங்களா. இது இல்லாமல்
நம்ம ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்ததுலையே. சரிங்களா, அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின், அதையும் இதுக்குள்ளே முடிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் முடிஞ்சிடும். அதனால தான் நான் இதை இதுக்குள்ளே கவர் பண்ணுறதே. கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு மறுபடியும் கொஸ்டினை எழுதி தான் சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா, கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் இதில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் இருக்கும் நம்ம கான்செப்ட் படி. கொஸ்டின் அதாவது இயல் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.9 கிளியராக தெரியுதா? பயிற்சி 2.9ல் கரெக்டாக வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. புரிஞ்சால் உங்களுக்கு பார்க்குறது தெரிஞ்சால் ஓகே, திரும்ப நான் எழுதுறேன். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். இந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பளவுனா என்னது? கொஸ்டின் புரியுதா? பரப்பு அப்படின்னு கொடுக்குறாங்களா? பரப்பளவு அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம், கன அளவு அப்படின்னா கியூபு. சரிங்களா, பரப்பளவுனா ஸ்கொயர். இதை மைண்டில் வச்சுட்டு இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து பண்ணணும். இந்த கொஸ்டினில் கீவேர்டே என்னதுன்னா பரப்பு தான். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயும் கேட்கலாம்ல. இப்போலாம் குரூப் 4ல் இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து கேட்பாங்க அப்ளிகேஷனில். சரிங்களா, இப்போ ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 12 24 சென்டிமீட்டர். அப்போது இந்த கொஸ்டினை எப்படி பண்ணணும் அப்படின்னா லாஜிக் வாங்க. கொஸ்டின் நம்பர் 31 புரியுதுங்களா? இந்த 31st கொஸ்டின் ஆக்சுவலாக எங்கேருந்து எடுத்திருக்கோம்? புக்கில் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்க, யாருக்கா டவுட் இருந்தால் ஸ்கூல் புக் 10th பயிற்சி 2.9 பயிற்சி 2.9ல் கொஸ்டின் நம்பர் 6. சரிங்களா, எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். பயிற்சி 2.9ல் கொஸ்டின் நம்பர் 6 எடுத்து பாருங்கள். ரேகா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் ஒரு கொஸ்டின். சரிங்களா, ரேகாவிடம் என்ன கொஸ்டின் புரியுதா? 10 11 12லேருந்து 25 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட 15 சதுர வடிவ, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. என்ன 15 கொடுத்துருக்காங்க 24 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கவுண்டிங் இப்போ பாருங்கள், 10லேருந்து 24 வரை இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதணும். பரப்புன்னு நம்மளுக்கு கீவேர்ட் என்னது? பரப்பளவுன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பரப்பு ஏரியா அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியணும்? ஸ்கொயர் அப்படின்னு தெரியணும். சரிங்களா, இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் ஒன்றும் இல்லை, 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் எக்ஸட்ரா டு 24 ஸ்கொயர். இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 வரும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, அப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணுறது இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை நம்ம அடுத்த கிளாஸில் நான் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். சரிங்களா, இதை நீங்கள் ஹோம்ஒர்க் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இது டேரக்ட் கொஸ்டின் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பரப்பளவுன்னு நான் சொல்லிட்டேன், 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர். இதுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இது அடுத்த கிளாஸில் ஸ்கூல் புக் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸ்கேல் மெத்தட் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்ஸட்ரா டு, ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விடுறேன், நீங்கள் இதுக்கப்புறமும் ஒர்க் அவுட் பண்ணலைன்னா அது உங்கள் தப்பு தான். 24 ஸ்கொயர் வரை சால்வ் பண்ணி மைனஸ் இதுலேருந்து எதை கழிக்கணும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்ஸட்ரா டு 9 ஸ்கொயர். இவ்வளவும் சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கு நம்ம ஃபார்முலா கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. n × n + 1 2n + 1/6. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டைப் நம்பர் 2ல். சரிங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இங்கே ஒரு ஆன்சர் வரும், இங்கே ஒரு ஆன்சர் வரும். ரெண்டு ஆன்சரையும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் இது தான். ஸோ ஸ்கூல் புக் சம் சால்வ் பண்ணுறப்போ இந்த சம்மை நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். அடுத்து 10th புக்கான ஸ்கூல் புக்கு தான் அடுத்த பார்ட்டில். பார்ட் 4 and 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் ஸ்கூல் புக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த 3யோட ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் ரேகா ஃபஸ்ட் கொஸ்டின். சரிங்களா, ரேகா ஸ்கூல் புக்கில் இருக்கும், ரேகான்ற நேமில் ஸ்டார்ட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 6 பயிற்சி 2.9 பயிற்சி 2.9 10th புக்கு. சரிங்களா, இதை ஃபஸ்ட் கொஸ்டினாக சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டாவது ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 3 ஹோம்ஒர்க் தரேன், எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஹோம்ஒர்க், 15 நபர்கள் உள்ள ஒரு குழுவில் 15 நபர்கள் உள்ள ஒரு குழுவில் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கை கொடுத்தால்
எத்தனை முறை கை கொடுத்திருப்பார்கள்? எத்தனை முறை கை கொடுத்திருப்பார்கள்? இது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, 8 குழுக்கள் கலந்து கொண்ட ஒரு போட்டியில் மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற்றிருக்கும்? அது ஒவ்வொரு டீமுமே ஒரு டைம் தான் மேட்ச் விளையாடுறாங்க. மொத்தம் எத்தனை போட்டிகள் 8 குழுக்கள் கலந்து கொண்ட போட்டியில் மொத்தம் எத்தனை போட்டிகள் நடைபெற்றிருக்கும்? டோட்டலி ஹவு many மேட்சஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதை கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த டாபிக் நம்ம போக முடியும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஒரு ஓவரால் ரிவிஷன். இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம்க்கான கான்செப்ட் முடியுது நமக்கு. சரிங்களா? டைப் 1லேருந்து டைப் 9 வரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே சேர்த்து ஹோம்ஒர்க்கோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 31 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் லாஸ்ட்டு 3 டோட்டலாக 34 கொஸ்டின். இந்த டாப்பிக்கில் நம்ம கான்செப்ட் வைஸ் பார்த்தது 34 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் புக் கொஸ்டின்லேயுமே ஒன்று உள்ளே வந்துருச்சு உங்களுக்கு ஆல்ரெடி. டைப் 1 to 9 என்ன பார்த்தோங்கிறத ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். டைப் 1 to 9 ஒரு டைம் அப்படியே நீங்கள் உங்கள் நோட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். இல்லை நீங்களே என் கூட சேர்ந்து எழுதலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. பட் இப்போ சொல்ல போகிறது 2 பேருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணுற மாதிரி 3 வீடியோ கரெக்டாக முடிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிடுங்க. டைப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர். சரிங்களா? இயல் எண்கள் தான் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம். ஸோ இந்த நேச்சுரல் நம்பரை பொறுத்தவரை n × n+1/2 ஃபஸ்ட்டு ஃபார்முலா. தென் டைப் நம்பர் 2 வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்கள் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் n+1 2n+1 / 6. மூணாவது ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணங்களின் கூடுதல் n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வந்தோம் நம்ம டைப் வைஸ். 3வது டைப். 4வது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். 5வது டைப் ஈவன் நம்பர். ஸோ இதில் நம்ம 2 கான்செப்ட் பார்த்தோம், ஸ்மால் எண், கேபிட்டல் எண். ஸ்மால் எண் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலாக மாற்றுறதுக்கு என்ன பாதியாக்கணும், அப்படி இல்லைன்னா n+1/2 போடணும். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஃபார்முலா அப்படின்னா ஆட் நம்பரை பொறுத்தவரை கேபிட்டல் n ஸ்கொயர், ஈவன் நம்பரை பொறுத்தவரை கேபிட்டல் n ஸ்கொயர் ப்ளஸ் n. இது ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த 5 டைப் நம்ம பார்த்தோம். 5ஐயும் கிளியராக முடித்தோம், ஹோம்ஒர்க்கோட பண்ணியிருந்தீங்க. 6வது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிஷன் அப்படின்னா ஒப்பிடுதல். 1வது ஃபார்முலாவையும் 3வது ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணியிருப்போம். இதில் ஆன்சர் k அப்படின்னா இதில் k ஸ்கொயர், அப்படியே ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் பண்ணணும். இது 6வது. 7வது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர். சரிங்களா? ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்றதுல ஆன்சர் கொடுத்து கொஸ்டின். இப்போ 1 + 2 + 3 எக்ஸட்ரா டு n = 3025. இல்லை ஆன்சர் 55. சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சது எடுத்தோம்னா 55. அப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன, n வேல்யூ கேட்டால் ரிவர்ஸ் ஆர்டர், இந்த மாதிரி கம்பேர் பண்ண சொன்னால் கம்பேரிசன் டைப். 8வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம். 8வது டைப் டயக்ராமில் முக்கோணம், சதுரம், செவ்வகம், செஸ் போர்டு பார்த்தோம். சரிங்களா? 9வது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன். இன்றைக்கி லாஸ்ட்டாக பார்த்தது அப்ளிகேஷனை பொறுத்தவரை ஒரு 3 கான்செப்ட் ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு சொன்னேன். கான்செப்ட் நம்பர் 1 கிளாக்கு, கடிகாரம். கான்செப்ட் நம்பர் 2 ஹேண்ட் ஷேக்கன், கை கொடுத்தல். சரிங்களா? கான்செப்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் டீம்னு வந்து பார்த்தோம் இல்லைங்களா? 8 டீம் அப்படின்னா எத்தனை மேட்ச் நடந்திருக்கும், இவ்வளோ தான் வந்து ஜென்ரலாக நமக்கு நம்பர் சிஸ்டம். சரிங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் புக் சம். நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10th புக்கு பயிற்சி 2.9. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 2மே பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கக்கூடியது. இது கூட பயிற்சி 2.10ஐயுமே சேர்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த 2மே வரும்.
ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4ல் வரக்கூடிய குரூப் 4ல் குறைஞ்சது 2லேருந்து அதிகபட்சமாக 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்க சான்சஸ் இருக்குது. வரக்கூடிய குரூப் 4ல் இந்த 2 பாடத்துலேருந்து மட்டும் நீங்கள் லாஸ்ட் 2 குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூட பயிற்சி 2.8ஐயும் சேர்த்துக்கலாம். இங்கே ஏன் சேர்க்கலன்னா பயிற்சி 2.8 நமக்கு ஏபிஜிபி. இதை வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்த டாபிக் முடிச்சுட்டு அதுக்கான ஸ்கூல் புக்கில் பார்ப்போம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு குரூப் 4 படி 4 கொஸ்டின் வந்து இதுலேருந்து வந்திருக்கு. 2019, 2021 குரூப் 4 எடுத்து பாருங்கள். தென் 2023 குரூப் 4 பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த 3 ஏரியாவில் கவர் ஆகுது. சரிங்களா? ஆனால் நீங்கள் இதுவே வந்து குரூப் 1 குரூப் 2 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இந்த 3 பாடத்தை வச்சு நல்லா பார்த்தோம்னா இப்போ நம்ம அடுத்த டாபிக் அடுத்த வீடியோ நம்பர் 4ல் 10th புக் எடுத்துக்கோங்க. பயிற்சி 2.9 அதுக்குள்ளே இருக்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம 5வது PYQக்கு போக போகிறோம். சரிங்களா? அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரிவிஷன் கொஸ்டின்ஸ் அதாவது ஹோம்ஒர்க் கொஸ்டினை நல்லாவே சால்வ் பண்ணிடுங்க. டைப்பை ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம பார்த்த ஃபார்முலாஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார்முலா 5 ஃபார்முலா 9 டைப்பு 9வது டைப்பில் 3 மாடல். அது மாதிரி ஒவ்வொரு டைப்லையுமே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு டைப்னா 2 மாடல், 2வது டைப்னா 3 மாடல், அடுத்து 2 மாடல், 1 மாடல், இது 1 மாடல். சரிங்களா? இதில் வந்து 2 மாடல் இருக்கும். அப் டுவா இல்லை ஃபஸ்ட்டான்னு சொல்லி இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதணும். எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா செக்ரிகேட் பண்ணி எழுதணும். ஸோ இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை நம்மளோட ஆர்டருக்குள்ளே எப்படி கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது அடுத்த லெவல். சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. மேக்ஸை பார்த்து பயப்படாதீங்க. சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு கான்செப்டை முடிச்சுட்டு ஸ்கூல் புக் எடுங்க. ஸ்கூல் புக்கில் நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள். கான்செப்டை தாண்டி ஸ்கூல் புக்கில் ஏதாவது இருக்கா அதை அப்படியே கான்செப்ட் புக்கில் கொண்டு வாங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசி 4 வருஷத்தை நல்லா ஃப்ளோவாக பண்ணுங்கள். எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு ஒரு லைவ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஸோ அந்த லைவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சேனலில் வந்துடும். நம்ம நார்மல் பழைய சேனலில் வந்துடும். சரிங்களா? அந்த 8 மணி லைவ். ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸாக போய்கிட்டே இருக்கட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லைவ் எல்லாமே அதில் போகும். ஸோ உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் கிட்ட குரூப் 4 வரும்போது குரூப் 4 கிட்ட வரும்போது ஒரு 30 நாள் ரிவிஷன் கிளாஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ கொடுக்குற லைவ் வந்து உங்களுக்கு இந்த நம்ம மேக்ஸ் சேனலில் வந்துடும். சரிங்களா? ஸோ எவ்ரி சண்டே மறக்காமல் நம்ம இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. அதில் சண்டே நைட் 8 மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர். இந்த வாரம் சண்டே கூட ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தெரியல ரெண்டாவது சும்மா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வரும்போது மறுபடியும் நம்ம சேனலில் கொடுப்பேன். அது உங்களுக்கு இப்போ ரிவிஷனாக இருக்கும். சரிங்களா? இதை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்குறவங்க ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க இல்லை 40 minutes ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அது ஒரு கமெண்ட்டாக பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த கமெண்ட் தான் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகும். ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலராக நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு விஷயம் கொடுக்குறப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, யூஸ் பண்ணுறீங்க. ஒரு 30 செகண்ட் எங்களுக்காக ஒதுக்குங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் உங்களோட நிறைகள் குறைகளை சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் ஒரு கமெண்ட் சொன்ன உடனே அடுத்த கமெண்ட்டில் அதை மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் போக போக உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இதை இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, பட் இதை நான் என்னால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவேன். சரி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. 25க்கு 25 கண்டிப்பாக எடுக்க வச்சுருவேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க எல்லாருமே கையில் வச்சுருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சி. சரிங்களா? பெரிய பணமோ காசோ அது மாதிரி பெருசாக அறிவாளியாகவும் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்ககிட்ட தொடர்ச்சி இல்லை அப்படின்னா உங்களோட வெற்றி வந்து அடையவே அடையாது. இதுதான் சிம்பிளான விஷயம். நீ அது மாதிரி ஒன்றுமே தெரியாத முட்டாளாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை ஒரு 45 நாள் பண்ணுங்கள். 46வது நாள் அந்த விஷயத்தை உங்களுக்கே பிடிச்சிரும். ஒன்று இல்லை அப்படின்னா அது நீங்களே ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த 45 நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷமாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஒன்றுமே தெரியாதவங்க உள்ளே வந்தால் கூட 1 year இந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். அது மாதிரி எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு 1 year படுத்து தூங்கி எழுந்திரிச்சு ஏதாவது வேலை பார்த்துட்டு 1 year ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு திரும்ப உள்ளே வந்தால் 0 தான். இவ்வளோதான் விஷயம். தொடர்ச்சி தான் ஒருத்தவங்களை எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணால் கொண்டு போய் நிப்பாட்டக்கூடியது. சரிங்களா? நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கிறது ஒரு சம் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 45 நாள் நம்ம இந்த 5 மாதம் பிளான் இருக்கு இல்லைங்களா, 150 வீடியோ 150 days டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் தொடர்ச்சியாக பண்ணேன், எனக்கு புரியலை இல்லை தெரியலை. கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டீங்க. 100% அடித்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? ஏன்னா நான் எவ்வளவோ பேர் பார்த்துட்டேன். 1000க்கு மேலே மெம்பர்ஸ் பார்த்துட்டேன், ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே ஒரு சில விஷயத்தை 1 மாதத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி 1 yearக்கு மேலே படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், எந்த எக்ஸாம்னாலும். சரிங்களா? அதனால் கண்டினியூட்டி, தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இது 3வது வீடியோ. 4வது ஸ்கூல் புக் வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2024 எல்லாருமே அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.